ஒளிபரப்ப உதவுபவர்கள் எக்ஸ் லீலா சேவியர் குடும்பத்தினர், கடலூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பெரும்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி ஆகிய இன்று நமது தாயாம் திரு அவை புனித பிளேசியூஸ் ஆயர் மற்றும் மறைசாட்சியர் அவர்களை நினைவு கூற நம்மை அன்போடு அழைக்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பின்பற்றவும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளவும் அவர் என்றும் ஐயப்படவில்லையோ, அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே என்றும் கிறிஸ்துவை உறுதியாக பற்றுறுதி கொண்டு வாழ்ந்திட இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை குறைகளை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித பிளேசியூஸ் அருள் காவலை பெற்று மக்களாகிய நாங்கள் செய்யும் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இவ்வாறு இம்மை வாழ்வில் நாங்கள் அமைதியை பெற்று மகிழவும் நிலை வாழ்வுக்கான உறுதியை கண்டடையவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 32 40 முடிய. சகோதர சகோதரிகளே, கிதியோன், பராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோரை பற்றி இறைவாக்கினரை பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாழ்முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராய் இருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றான் படைகளை முறியடித்தார்கள். பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுவராய் பெற்றுக்கொண்டார்கள். உயிர்த்தெழுந்து சிறப்பும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடித்தனர். வேறு சிலர்
ஏளனங்களையும் கசையடிகளுக்கும் ஆளாக்கினார்கள். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறியப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடித்தனர். செம்மறிகளின் தோலையும் வெள்ளாட்டுத் தோலையும் போர்த்தி கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமையுற்று வாடினர், துன்புற்றனர், கொடுமைக்கு உள்ளாகினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலைவெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலேயே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துள்ளார் அவர் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டார். நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்தனை மிகுதி. மனிதரின் சூழ்ச்சிலிருந்து அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பு நூல் வைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கொரசனேர் பகுதிக்கு வந்தனர்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறையில் இருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரக்க குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என என்று கேட்க அவர், என் பெயர் இலகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினர். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து விழுந்து முழுகியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ
ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்காப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் கடவுளின் மீது கொண்டிருந்த அந்த பற்றுறுதிதான் அவர்களை மேன்மேலும் உயர்த்தியது என்று நாம் விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசித்தோம் என்றால் நமக்கு நன்கு தெரியும். இன்றைய முதலாவது வாசகத்திலே நாம் கேட்ட அந்த கதை மாந்தர்கள் எவ்வளவு கஷ்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பட்டிருக்கின்றார்கள் என்று. இவ்வளவு ஏன் அன்பார்ந்தவர்களே, இயேசுவும் கூட தன்னுடைய பணி வாழ்விலே அவர் பல இன்னல்கள், நெருக்கடிகள் அவர்கள் மேற்கொள்ளிருக்கிறார். ஆனால் அவர் ஒருபோதும் அவர் அந்த நம்பிக்கையை இழக்கவில்லை. கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்னை காப்பாற்றுவார், என்னை கைவிட மாட்டார். இன்றைய முதலாவது வாசகத்திலே நாம் இறுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் நினைத்ததுதான் அவர்கள் நிறைவேற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு தமக்காக சிறப்பு திட்டம் ஒன்றை வகுத்திருக்கின்றார். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை அவர் வகுத்திருக்கின்றார். அந்த திட்டம் நிறைவேற அவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு இன்றைய நாளிலே நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், அந்த தீய ஆவி பிடித்தவரை அவர் குணமளிக்கின்றார். ஆனால் அதற்கு முன்பு இயேசு சீடர்களோடு அவர் பயணம் செய்வதை பார்க்கின்றோம். பிறகு பரிசேயர்கள், சதுசேயர்கள் இயேசுவை எப்படி சூழ்ச்சியில் சிக்க வைக்கலாம் என்று அவர்கள் யோசிப்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு கணப்பொழுதும் ஏதாவது ஒரு சிக்கல்கள், கஷ்டங்கள், துன்புறுத்தல்கள் இயேசுவுக்கும் கூட வந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் அவர் நம்பிக்கை இழந்தவராக அவர் ஒருபோதும் நாம் பார்ப்பதில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டோம், அந்த பேய் பிடித்தவர் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு அடிமை நிலையை கொண்டிருக்கின்றார். நாமும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கின்றோம். நாமும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளின் சித்தம் நீங்களும் நானும் அடிமையாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. கடவுள் நம் ஒவ்வொருவரும் சுதந்திரத்துடன் படைத்திருக்கின்றார். கடவுள் நம் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்படுகின்றார். ஆனால் நாம் எப்பொழுதெல்லாம் தீமைக்கு அடிமையாகின்றோங்களோ, பாவம் செய்கின்றோமோ, அப்பொழுது நீங்களும் நானும் அடிமை நிலை கொண்டுள்ளோம். நம்முடைய கைகளும் கால்களும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கின்றன. எப்பொழுது பார்த்தாலும் இந்த உலக மாய கவர்ச்சிகளுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கின்றோம், அப்பொழுது நம்முடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கின்றது. நாமும் தனிமையாக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த மனிதர் பாருங்களேன், கல்லறையில் அவருடைய உறைவிடமாக இருக்கின்றது. கல்லறையில்
யாரும் இருக்க மாட்டார்கள். கல்லறையில் யாரும் இருக்க மாட்டார்கள். அம்மனிதருக்கு கல்லறை உறைவிடமாக இருக்கின்றது. அடுத்ததாக அவர் தன்னிலை அறியாதவராக இருந்திருக்கின்றார். அந்த பேய் பிடித்த மனிதர் அவர் நலமடைந்த பின்பு அவர் அறிவு தெளிவுடன் இருப்பதை மக்கள் பார்த்தார்கள் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அப்பொழுது அவர் தன்னிலை அறிந்தவராக இருக்கின்றார். மூன்றாவது அன்புக்குரியவர்களே, அவர் உறவு நிலையை அடைகின்றார். இதோ நீ உன் உறவினரோடு போய் ஒன்று சேர்ந்து வாழு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். சற்று நாம் நம்மையும் யோசித்து பார்ப்போமே. நாமும் அந்த பேய் பிடித்த நபரை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடிக்கு அடிமையாகி இருக்கின்றோம். போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கின்றோம். அலைபேசிகளுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் எப்பொழுதும் அடிமையாகி இருக்கின்றோம். நம்முடைய கைகளும் கால்களும் எப்பொழுதும் கட்டப்பட்டுதான் கொண்டிருக்கின்றது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றை நாம் சமூக வலைத்தளங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்னால ஒரு நாள் சமூக வலைதளங்களிலே ஈடுபடாமல் இருக்க முடியும் என்று சொல்ல முடியுங்களா? என்னால் ஒரு நாள் சமூக வலைத்தளங்களிலே தேவையற்றவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம். அதை நான் செய்யாமல் இருப்பேன் என்று யாராவது இங்கு சவால் விடுக்க முடியுங்களா? அப்பொழுது நீங்களும் நானும் அடிமைகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கைகளும் கால்களும் இந்த சமூக வலைத்தளங்களால், கவர்ச்சி வலைகளால் கட்டப்பட்டு தான் வைத்துக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்ட அந்த பேய் பிடித்த மனிதர் மட்டும் அவர் அடிமை நிலை அடையவில்லை. அவருடைய கைகளும் கால்களும் விலங்குகளால் கட்டப்படவில்லை. நம்முடைய கைகளும் காலும் கூட விலங்குகளால் கட்டப்பட்டு இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் ஜபங்களுக்கும் திருப்பலிகளுக்கும் பக்தி முயற்சி காரியங்களுக்கும் முக்கியத்துவம் தராமல் நாம் கேளிகை நிகழ்ச்சிகளுக்கும் தவறான நோக்கங்களோடு செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ, அப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் பேய் பிடித்தவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கைகளும் கால்களும் கட்டிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாம் ஒவ்வொருவரும் விலங்குகளால் அடைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படி நாம் இருக்கின்ற பொழுது எவ்வாறு அந்த பேய் பிடித்த மனிதர் கல்லறை தன்னுடைய உறைவிடமாக கொண்டிருந்தாரோ, தனியாக இருக்கின்றார். தன்னையே அவர் தனிமைப்படுத்திக் கொண்டார் இல்லைங்களா? அதே போன்றுதான் நீங்களும் நானும் இந்த சமூக வலைத்தளங்களிலே தவறான எண்ணங்களோடு தவறானவற்றை பார்த்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் நம்மையே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது ஒரு கல்லறை இருக்கின்ற இடம் எப்படி இருக்கின்றோமோ அப்படிப்பட்ட இடத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக தன்னிலை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் என்ன செய்கிறேன், நான் செய்யறது சரியா, நான் செய்யறது தவறா என்பதை தெரிந்து கொள்ளாமல், தன்னிலை அறியாமல் நாம் செய்கின்ற தவறை செய்து கொண்டே இருக்கின்றோம். மூன்றாவது, உறவுகளிலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்கின்றோம். என்னுடைய தாய் தந்தையோடைய எனக்கு உறவு தேவையில்லை, எனக்கு நண்பர்கள் தேவையில்லை, எனக்கு நல்ல நண்பர்கள் தேவையில்லை. நான் எப்பொழுது பார்த்தாலும் இந்த சமூக வலைத்தளங்களிலே நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். குடிக்கு நான் அடிமையாக இருக்கின்றேன். நான் தனியாக இருந்து குடிக்கும் போதைக்கும் நான் அடிமையாக இருக்கின்றேன் என்று அன்புக்குரியவர்களே, உறவுகள் அனைத்தையும் நாம் தள்ளி வைக்கின்றோம். அப்ப பாருங்க, அந்த பேய் பிடித்த மனிதரை போன்று இன்று நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கின்றோம். கல்லறையே நம்முடைய உறைவிடமாக நாம் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தன்னிலை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது மிக முக்கியமானது, உறவுகள் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று இயேசு நம் ஒவ்வொருவரையும் எவ்வாறு அந்த பேய் பிடித்த மனிதரை அவர் இதோ சமூகத்தோடு ஒன்றிக்க வைத்தாரோ, தன்னுடைய நிலையை அறிய வைத்தாரோ. ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்கினீர், அதனால நான் உங்க கூட வரேன் என்று அந்த பேய் பிடித்த மனிதர் பேய் நீங்கிய பின் அவர் சொல்லும் பொழுது, இல்லை, நீ உன் உறவினரோடு சென்று நீ உன்னை சொல், நீ நலம் பெற்று விட்டாய் என்று சொல் என்று அவருக்கு அந்த உறவு ஒன்றிப்பை தருகின்றார். அதே போன்ற அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கும் அவர் அந்த உறவு ஒன்றிப்பை தருகின்றார். எனவே இன்றைய திருப்பலின் வழியாக நாம்
எந்த ஒரு அடிமை நிலையை அடைந்திருக்கின்றோம்? நம்முடைய கைகளும் கால்களும் எதை கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றன? குடிப்பழக்கமா, போதையா, தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோமா? சமூக வலைத்தளங்களுக்கு நாம் அடிமையாகி கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அடிமை நிலையை உடைக்க, நமக்கு விடுதலை தர இத்திருப்பலின் வழியாக நம்மை சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலிபீடத்தில் வைத்தீர் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தீர் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த உலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த உலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித பிளேசியோஸ் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் ஏற்றிக் கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எரிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவிழமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்தும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நீங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு நீர் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் என்கின்ற அடிமை சங்கிலியை உடைத்தெறிந்தவர். இன்று நம் ஒவ்வொருவரையும் இத்திருப்பலின் வழியாக நம்முடைய அடிமை நிலையையும் நம்முடைய பாவ சங்கிலியையும் உடைக்க அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அனைவரும் எழுந்து நிற்கவும். என்னை பின்பற்ற விரும்புவர் தம்மையை துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தை 24. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித பிளேசியோஸ் என்னும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததோ அதே மனவலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சீடர்களாக சீடத்திகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: எக்ஸ் லீலா சேவியர் குடும்பத்தினர், கடலூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் வேண்டி